கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்பன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த ஒரு விஷயத்த பத்தி எனக்கு சொல்லுங்க ப்ரோ. எனக்கு இந்த விஷயத்த பத்தி எனக்கு தெளிவான ஒரு விளக்கம் இல்ல. இத பத்தி எனக்கு வந்து டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து நீங்க மேக் பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் வந்து என்ன ஒரு விஷயத்த வந்து என்ட்ட வந்து ஷேர் பண்ணாரு அப்பன்னா, அதாவது எங்களோட மாடு வந்து 2 சுரப்பு விடுது. இது வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். ஆனாலும் எங்களோட மாடு வந்து ஒரு தாட்டி வந்து பால் கறக்கிறப்போ சுரப்பு விடுது. திரும்பி அதுக்கப்புறம் 2வது சுரப்பு விடுது. இதனால வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது. அதனால நான் சில பேர்ட்ட நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்புட்னா, அதாவது இந்த சுரப்பு விடுறதுக்கு வந்து ஊசி இருக்குது. அந்த ஊசிய நீங்க வந்து அந்த மாட்டுக்கு வந்து நீங்க போடுங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஆனாலும் அந்த ஊசி போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் இத பத்தி எனக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். அதாவது எனக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வேணும். இத நீங்க எனக்கு சொல்லுங்க. இத பத்தி எனக்கு ஒரு வீடியோவா நீங்க போடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அவர் கேட்ட கேள்வி உண்மையிலுமே ஒரு அற்புதமான கேள்வி. அதாவது உங்களுக்கும் நான் சொல்றேன். அதாவது ஏதாவது ஒரு கால்நடைகள் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு. இத பத்தி எனக்கு ஒரு வீடியோ நீங்க போடுங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்காக நான் கண்டிப்பா வீடியோ போடுவேன் சரியா? உங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா உங்களுக்காக நான் என்னைக்குமே நான் உழைப்பேன் சரிங்களா? அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க எனக்காக ஒரு வீடியோ நீங்க போடுங்கன்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்காக போடுவேன். அதுவும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குடுத்து அந்த வீடியோ நான் போடுவேன். அதாவது இப்போ வந்து அவர் என்ன சொன்னாரு அப்டின்னா, அதாவது எங்க மாடு வந்து 2 சுரப்பு விடுது அப்டின்னாரு. பட் அதாவது இயற்கையிலேயே நம்ம சொல்லணும் அப்டின்னா, இப்போ வந்து நம்ம நாட்டு மாட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இப்போ நாட்டு மாடுலாம் இருக்காது. காங்கேயம் இருக்குது, உம்பளச்சேரி இருக்கு, புளிஞ்சேரி அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட நாட்டின மாடுகள் இருக்குல்ல. இந்த மாடுகள்லாம் என்ன பண்ணும் அப்டின்னா, கம்பல்சரி வந்து இந்த மாடுகள் வந்து அதிகமான பால் கறவைகள் கறக்காது. அது கறக்கிற கறவை என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 2 லிட்டர் தான் கறக்கும். 2 மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3 லிட்டர் வச்சுக்கலாம். இந்த 3 லிட்டர் தான் வந்து மாடுகள் அந்த நாட்டு மாடுகள் கறக்குமே தவிர, அதுக்கப்புறம் வந்து அந்த மாடுகள் வந்து பெருசா வந்து கறவை அப்படிங்கிறது பட் கறக்கவே கறக்காது. ஆனாலும் இதே நம்ம ஜாதி மாடு எடுத்துக்கிட்டோம். அதாவது சிந்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கிர்ரா இருக்கட்டும், ஹச்சப்பா இருக்கட்டும் அப்படின்னு ஏகப்பட்ட இனமா அதாவது பெரிய பெரிய இனங்கள்லாம் இருக்குன்னு சொல்றோம்ல. கலப்பின மாடுகள். அதெல்லாம் வந்து அது பாட்டுக்கு கறக்கும் 10 லிட்டர், 15 லிட்டர், 20 லிட்டர், 25 லிட்டர் கூட அந்த மாடுல கறக்கும். ஆனா, இந்த நாட்டு மாடுக்கும், இந்த கலப்பின மாட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இது வந்து கலப்பின மாடாவே இப்போ வந்து கலப்பின மாடு அப்படிங்கிறது எப்படி சொல்றது அப்புட்னா, இப்ப காங்கேயம் காளையோட அந்த ஒரு சினை ஊசிய வந்து அந்த காங்கேயம் மாட்டுக்கு போட்டோம்னா, அதோட இனம். பட் ஓகே. இதே நம்ம என்ன பண்றோம் அப்பன்னா, இந்த மாட்டோட காங்கேயம் காளையோட சினை ஊசி சரிங்களா? கரெக்ட்டா புரிஞ்சுக்கங்க. காங்கேயம் காளையோட சினை ஊசிய எடுத்து, நம்ம போய் ஹச்சப் மாட்டுக்கு போடுறோம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு டிஃபரண்டான ஒரு இது ஒரு இன விருத்தி அப்படிங்கிறது உருவாகுமா? கண்டிப்பா உருவாகுங்கிறப்ப, அந்த மாடுக்கு இனமுறிச்சு, அது திரும்பி வந்து அந்த கன்னுக்குட்டி போட்டுருச்சு அப்படிங்கிறப்ப, அதனால பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொறப்படும். சரி அதே மாரி இந்த நாட்டின மாடு இருக்குல்ல, நாட்டினா அந்த காங்கேயம் காளையோடதையும், கலப்பின இன்னொரு மாடு இருக்குல்ல, ஹெச்எப்ன்னு சொன்னேன்ல, அந்த மாட்டோட அந்த பசு மாட்டுக்கு வந்து இந்த சன ஊசி நீங்க போடுறங்கிறப்ப கன்றுக்குட்டி போடுதுல, அந்த கன்றுக்குட்டி வந்து நாளடைவில வந்து ஒரு மாடு அளவு வந்துருச்சு. சனப்பு பிடிக்கிற அளவுக்கு ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. சனையும் புடிச்சிருச்சு, கன்னும் போட்டுருச்சு அப்படிங்கிறப்ப, அந்த தாய்க்கு என்னென்ன ஒரு பக்குவங்கள் இருந்துச்சோ, அத கலப்பின சொல்லல, ஹெச்எப்ன்னு சொல்லல. அந்த தாய்க்கு என்னென்ன பக்குவங்கள் இருக்கோ, அதுவும் அதோட கன்றுக்குட்டிக்கு இருக்கும். பிறந்த கன்றுக்குட்டி இருக்குல்ல, அந்த கன்றுக்குட்டி இருக்கும். அதே மாரி இந்த நான் காளையா இருந்துச்சுல்ல, காங்கேயன் காளை. அந்த காங்கேயம் காளையோட அதோட இயல்பு எப்படிங்கிறதும் அந்த கன்றுக்குட்டிக்கு அதாவது 2 அதாவது ஆண், பெண் அப்படின்னு சொல்றோம். அதாவது காளை மாடு, பசு மாடுங்கள்ல இது 2ஓட குணமும் வந்து பிறந்திருக்க அந்த கன்றுக்குட்டி இருக்கும். அந்த கன்றுக்குட்டி தான் வந்து இப்ப வந்து சினையாகி கன்று போட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, பட் எல்லாமே இருக்கும். இந்த மாட்டுக்கூட இருக்கும், அந்த மாட்டோடது குணங்கள் எல்லாமே இருக்குங்கிறப்ப, இது நம்ம நாட்டு மாட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்பன்னா, நாட்டு மாடு என்ன பண்ணும், அதிகப்படியா வந்து என்ன பண்ணும்னா, கன்றுக்குட்டிய வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாக்கும். அதாவது எப்படி சொல்லணும்னா, இப்ப வந்து உடனே கன்றுக்குட்டிய அவுத்து விட்டு நம்ம வந்து பால் கறக்கிறோம் அப்படிங்கிறப்ப, அது வந்து ஃபர்ஸ்ட்டு சுரப்பு. அது ஃபர்ஸ்ட்டு சுரப்பு விட்டுருச்சு அப்படிங்கிறப்ப, பால் கறக்கிறோங்கிறப்ப என்ன பண்ணும்னா, கறந்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன பண்ணும்னா, பால வந்து கறக்க விடாது. ஏன் கறக்க விடாதுன்னா, பால வந்து அடக்கிக்கும். அடக்கிக்கிட்டு என்ன பண்ணும்னா, பால் கறந்தா சரி பால் இல்ல அப்படிங்கிற மாரி கறந்து பார்க்குறப்ப, பால் இல்ல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும்னா, பால்காரர் வந்து எந்திரிச்சு போயிருவாரு. எந்திரிச்சு போயிட்டுங்கிறப்ப கன்றுக்குட்டிய அவுத்து விட்டோம்னா, கன்றுக்குட்டி வந்து பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்ட்டு நம்ம நோட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு வந்து 2வது சுரப்ப திரும்பி கன்னுக்குட்டிய திரும்பி நம்ம கட்டிட்டு, திரும்பி வந்து அதில வந்து பால் கறந்தோம்னா, அதில திரும்பி வந்து 1 லிட்டரு, 1 1/2 லிட்டருக்குன்னு நம்ம எந்திரிச்சுட்டோம் பால் இல்லன்னு. ஆனா திருப்பி கன்னுக்குட்டி வந்து இவ்வளோ குடிக்குது. அப்படின்னு நம்ம நோட் பண்ணிட்டு, அடுத்த நாள் வந்து அதே மாரி பண்ணிட்டு நம்ம கறக்குறோங்கிறப்ப, திரும்பி 1 1/2 லிட்டரு, இல்ல 1/2 லிட்டரு, 1 லிட்டர் வரும். ஏன் அப்படின்னா 2வது சுரப்பு அது. அதான் 1 சுரப்பு, 2வது சுரப்புங்கிறது. அது பட் எதனால வந்து அந்த மாடு வந்து அடக்குது, பால் அடக்குது அப்படின்னா, கன்றுக்குட்டிய வந்து பாதுகாக்குது. அதான் சொன்னேன்ல, நாட்டு மாடா இருக்கட்டும், நாட்டின கலப்பின மாடுகளா இருக்கட்டும், இந்த ஒரு இயல்பு அப்படிங்கிறது பட் மாட்டுக்கு வந்து இயற்கையாவே இருக்கும். அதனால, இதனால வந்து எந்த பிரச்சனைகள் வருமான்னு கேட்டா, எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. அதுதான் அந்த அந்த மாடு வந்து முதல் சுரப்பு விடுது. அது பட் ஓகே. ஆனா 2வது சுரப்பு விடுதுங்கிறப்ப, அது 2வது வந்து அது சுரப்புங்கிறது விடவே விடாது சரிங்களா? அது வந்து அதோட பால் சுரப்பு இதுல
சுரந்தோனே அது பால் கறக்கிறத வந்து அடக்கிக்கிது. அடக்கிக்கிட்டு கன்றுக்குட்டிய பாதுகாக்கணுமே அப்படிங்கிறதுக்காக, அந்த பால தம் கட்டி மூச்ச இழுத்து வச்சு அத அடக்கிக்கிட்டு, பால் போனதுக்கப்புறம் கன்றுக்குட்டிய அவுத்து விட்டோன உடனே வந்து அந்த மூச்சுல விட்டுருக்குல்ல, தம் கட்டி மூச்ச இழுத்து வச்சிருக்கிறத டப்புன்னு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த கன்றுக்குட்டிய வந்து பால் குடிக்க வைக்கிறதுனால, கம்பல்சரி வந்து நாட்டு மாடா இருக்கட்டும், நாட்டின கலப்பின மாடுகள், இது முக்காவாசி வந்து பால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கறக்காது. பால் அப்படிங்கிறது அதிகமா வந்து நமக்கு குடுக்கவும் குடுக்காது. அது என்ன பண்ணா அதோட ஃபர்ஸ்ட் நோக்கம் என்ன அப்படின்னா, அது எப்படியாவது சரி நம்மளோட கன்றுக்குட்டிய வந்து நம்ம வளர்க்கணும். கன்றுக்குட்டிய வந்து நம்ம பராமரிக்கணும் அப்படி முதல் இன்ட்ரெஸ்ட் எதுக்கு குடுக்கும் அப்புட்னா, முதல் முக்கியத்துவத்த வந்து அதோட அதாவது அது பிறந்த கன்றுக்குட்டிக்கு தான் குடுக்குமே தவிர, நமக்கு எதுவும் குடுக்காதனால, இதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமானாக்கா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. அதனால இத பத்தி எதுவும் பிரச்சனைகள் வரும், இதனால மாட்டுக்கு பாதிப்பு வரும், கன்றுக்குட்டிகள் பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாரி எந்த விதத்திலும் வந்து தவறான ஒரு எண்ணத்த, தவறான ஒரு விஷயங்கள வந்து நீங்க வந்து யோசிச்சு உங்களோட எனர்ஜிய வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா? நாட்டு மாடா இருக்கட்டும், நாட்டின கலப்பின மாடுகள இது என்ன பண்ணும் அப்டின்னா, முதல்ல வந்து கன்றுக்குட்டிய தான் பாதுகாக்கும். கன்றுக்குட்டிய வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மும்முரத்தில தான் இருக்குமே தவிர, எக்காரணத்த கொண்டு நமக்கு வந்து எந்த விஷயமும் தராதனால, இதுதான் நாட்டு மாடு, நாட்டின கலப்பின மாடுகளோட இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு இயல்பான ஒரு விஷயம். இத வந்து எக்காரணம் கொண்டு நம்மள மாத்த முடியாது. இதனால ஃபர்ஸ்ட்டு சுரப்பு விட்டுச்சு, 2வது சுரப்பு விடுது. அதனால ஊசி போடுறங்கிற மாரி எந்த விஷயமும் நீங்க பண்ணாதீங்க. அது முதல் சுரப்பு தான் விடும். அத வந்து அடைக்கிறது திரும்பி கன்னுக்குட்டிக்கு தர்றது. இதெல்லாம் 2வது சுரப்புன்னு அது சொல்லவும் முடியாது. அது சொல்லவும் கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அதுவெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான செயல். ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து நோக்கி செய்ய போறீங்க அப்படிங்கிறது தான் உண்ம. அது இல்லாம இது ஆன்டினா மாடு, நாட்டின கலப்பு மாடுகள் இது இயல்பு. ஆனா இதே நம்ம வந்து ஜாதி மாடுகள் இருக்குல்ல, ஹெச்எப் இருக்கு, கிர் இருக்கு, ஏகப்பட்டது இருக்குல்ல. அந்த ஜாதி மாடுகள்லாம் என்ன பாக்கும்னா, அது வந்து கன்றுக்குட்டிய பார்க்கவும் பார்க்காது. கன்றுக்குட்டி போடுதா, 1 வாரம் பால் குடுக்குதா, சீம்பால் வர வரைக்கும் பால் குடுக்குமா. பால் குடுத்தோன அதுக்கப்புறம் வந்து அந்த கன்றுக்குட்டிய வந்து நீங்க 10 நாள், 15 நாள் ஆயிடுச்சு. அந்த கன்றுக்குட்டிங்க இன்னைக்கு பிரிச்சு வித்துட்டீங்க அப்படின்னாலும், அது பாட்டுக்கு உடனே அதோட அந்த பால்காரர் வந்துட்டாங்கன்னா, வந்து உட்காந்து பால் கறக்குறான்னா, உடனே வந்து என்ன பண்ணும்னா, சொரப்புட்டு உடனே வந்து அது பால் வந்து கறக்க ஆரம்பிச்சுரும். 10 லிட்டர், 20 லிட்டருங்கிற மாரி அது பாட்டுக்கு கறக்க நாட்டு மாட்டுக்கும், நாட்டின கலப்பு மாடுகளுக்கு உள்ள வேறுபாடு என்ன அப்புட்னா, இதுதான். அதனால நாட்டு மாடு கன்றுக்குட்டிய வந்து பாதுகாக்கிறதுக்காக பாக்கும். இதே ஜாதி மாட பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான பால் குடுக்கும் நமக்கு. ஆனா கன்றுக்குட்டிய வந்து இருக்கவும் இருக்காது. கன்றுக்குட்டி 10 நாள், 15 நாள் ஆயிருச்சு, 1 மாசம் ஆயிருச்சு, கன்றுக்குட்டிய பிரிச்சு வித்துட்டாலும், அது வந்து கன்றுக்குட்டிய எதுவுமே சட்டப்பே பண்ணாது. கன்றுக்குட்டி இருந்துச்சா அப்படிங்கிற அந்த ஒரு நெனப்புங்கிறது அதுக்கு வராது. நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம அதிகமான பால் உற்பத்திக்காக நம்ம தீவனங்கள் தண்ணீல குடுக்குறோமோ, அதுக்கு வந்து ஒரு பலன வந்து ஜாதி மாடுகள் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அதிகமான மக்கள் வந்து நாட்டு மாட்ட விட எதுக்காக வந்து ஜாதி மாடுகள விரும்புறாங்க அப்டின்னா, இதுக்காக தான். அது கன்றுக்குட்டிக்காக கிடையாது. பால் அதிகமா கறக்கும் அப்படிங்கிறதுக்காக குடுக்குறாங்க. இதே நம்ம வந்து கன்றுக்குட்டி வேணும், கன்றுக்குட்டி வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா, ஜாதி மாடு தான். அதான் சொல்ற மாரி கறவைக்கு வந்து என்ன மாடு பெஸ்ட்டான மாடுனா, இப்ப ஜாதி மாடு தான். அதே மாரி கன்றுக்குட்டிக்கு வந்து எந்த மாடு பெட்டர்னா, நாட்டின மாடுகள் தான். அதனால 2க்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால இது மாரி இப்ப அவர் சொன்ன ஒரு பதில் வந்து உண்மையிலுமே ஒரு கரெக்ட்டான ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கான கிளீனான ஒரு விளக்கத்த வந்து நான் சொல்லிட்டேன். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. இது மாரி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்காக ஒரு பர்ட்டிகுலர் வீடியோ வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி நான் போடுவேன். திரும்ப ஒன் மோர் டைம் நான் சொல்றேன். நாட்டின மாடா இருக்கட்டும், நாட்டின கலப்பின மாடுகளா இருக்கட்டும், இது 2மே என்ன பண்ணும் அப்டின்னா, கன்றுக்குட்டிய வந்து பாதுகாக்க தான் பாக்குமே தவிர, அதிகப்படியான கறவை திறன் கொண்ட மாடுகள் கிடையாது. கறவை திறன் கொண்ட மாடுகள் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க வந்து ஜாதி மாடுகள வந்து சூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி எங்களுக்கு வந்து கன்றுக்குட்டி வேணும், கன்றுக்குட்டி வந்து அதிகமா வந்து பாதுகாத்து வேணும் அப்டின்னா, நீங்க வந்து நாட்டு மாட வந்து சூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர். அதனால இதில எந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி நீங்களே டிசைட் பண்ணீங்கன்னா, மாட வளர்க்க போறது நீங்க தான். இது வந்து கன்றுக்குட்டி வேணுமா? அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த கன்றுக்குட்டி வேணுமா? இல்ல எங்களுக்கு கன்றுக்குட்டிலாம் அடுத்த தலைமுறைக்கு வேணாம். இப்போ வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாட நான் வாங்கியிருக்கேன்னா, இந்த இந்த போகத்திலேயே வந்து மாடு கன்று போட்டுருக்கோம். இந்த போகத்திலேயே வந்து அந்த பணத்த வந்து நாங்க எடுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஜாதி மாட வந்து சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு வீடியோ வந்து புடிச்சிச்சுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல் கன்டென்ட்க்கு நம்மளோட சேனல்ல கண்டிப்பா ஆக்டிவ்லயே இருங்க.